ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். மைதா மாவு சிப்ஸு. முறுமுறுன்னு இருக்கிறதால இந்த மைதா மாவு சிப்ஸு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கடைக்கு போய் பாக்கெட் உள்ள ஸ்நாக்ஸை வாங்காதீங்க. மைதா மாவு சிப்ஸு நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 10 நாள் ஆனால் வீணாக போகாது. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். மைதா மாவு 200 கிராம், வறுக்காத ரவை 3 டீஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைச்சிக்கோங்க. மாவை லூஸாக பிசைச்சிடாதீங்க. லூஸாக பிசைஞ்சால் உங்களுக்கு எண்ணெய் இழுக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு மாவை எடுத்து சின்ன உருளைகளை உருட்டி மாவை தொட்டு சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா மெலிசாக வரணும், கண்ணாடி மாதிரி. அப்போ நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உங்களுக்கு. பீஸர் கட் பண்ணுறதுல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பமான ஷேப்பில், இல்லை கத்தியில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது போல் உருட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த சிப்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா உப்பி வரும் அந்த சிப்ஸு. இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. மைதா மாவு சிப்ஸு நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் எல்லா சிப்ஸையும் பொரித்து எடுத்துருங்க. ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு இதை போல் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா சிப்ஸையும் பொரித்து எடுத்தாச்சு. 200 கிராம் மாவில் பாருங்கள் எவ்வளோ சிப்ஸ் வந்திருக்குன்னு. 1/2 கரண்டி உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்காக காரம் கொஞ்சம் குறைவாக போடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி மைதா மாவு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.